வேலை செய்திருக்கும் மருத்துவர்களை மண்டபத்தில் நிறைந்திருக்கும் அருட்பணியாளர்களை, கலைஞர்களை, படைப்பாளிகளை, இலக்கிய ஆர்வலர்களை அனைவருக்கும் தமிழ் தேசியமும் தமிழ் ஊடகங்கள் என்னை இந்த தலைப்பின் கீழ் உரையாற்ற அழைத்த தமிழ் முற்றம் வெளியீட்டாளர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது நன்றிகள். சிங்கள மக்கள் மத்தியில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு வார்த்தை சமஸ்தி. அதுபோல் தமிழ் மக்கள் மத்தியில் மிகவும் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு விநியோகிக்கப்படும் ஒரு வார்த்தை தேசியம். சிங்கள மக்கள் சமஷ்டியை பிரிவினை என்று பார்க்கிறார்கள். தமிழ் மக்கள் தேசியம் என்பதை வேறு எதுவாகவோ விளங்கி வைத்திருக்கிறார்கள். உண்மையில் தேசியம் என்றால் என்ன, தேசியம் என்றால் என்ன என்ற ஒரு பரந்த பரப்புக்குள் நின்று நாங்கள் அது ஒரு விளக்கத்தை பெற்றால் தான் தமிழ் தேசியம் எப்படி இருக்கிறது என்ற அடுத்த கட்டத்துக்கு வரலாம். தமிழ் தேசியத்தில் தமிழ் தேசியம் என்று எது விளங்கிக் கொள்ளப்படுகிறது என்பதை ஒரு விளக்கத்தை பெற்றால் தான் அடுத்த கட்டமாக தமிழ் ஊடகங்கள் அதை எந்த ஒரு முன்னெடுக்கின்றன என்ற இந்த விடயத்தை வரலாம். எனவே முதலில் தேசியம் என்றால் என்ன என்று பார்க்கலாம். எனக்கு தெரிந்து எங்களிடம் 2 கட்சிகள் உண்டு. 2 பேர்களும் தேசியம் ஒன்று. ஆனால் இவருக்கு அரசியல்வாதிகளிடம் அந்த கேள்வியை கேட்டால் தேசியம் என்றால் என்ன, எத்தனை பேர் பொருத்தமான பதிலை சொல்வார்கள் எனக்கு தெரியாது. அதுபோல் எங்கள் ஊடகக்காரர்கள் மத்தியிலும் தேசியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு எப்படிப்பட்ட பதில் வரும்? எனக்கு தெரிய பல இடம் ஊடகங்களோடு நான் நடந்திருக்கிறேன். முகநூலில் விறுவிறுப்பாக எழுதும் ஊடகங்கள் பலரை எனக்கு தெரியும். கேட்டால் செல்வார்கள் தமிழ் தேசியத்தை கொண்டு வந்தாச்சு, தேசியம் என்ன? அதுக்கு பதிலாக எந்த வழியே தெரியாத ஒன்றை கொண்டு போவதற்கு எடுத்துக்கிறார்கள். முகநூலில் மிக தீவிரமான தேசிய கருத்துக்களை குறித்தும் எங்கள் இளம் ஊடகங்கள் ஸ்ரீலங்கா டீம் கிரிக்கெட் டீம் வெல்லும் பொழுது திடீரென்று ஸ்ரீலங்கர் நாம் எழுதுவார்கள். அவர்கள் தேசியம் வந்து எதை விளங்கியிருக்கிறார்கள், அவர்கள் தேசியம் வந்து எதை விளங்கியிருக்கிறார்கள். லட்சக்கணக்கானவர்கள் இறந்திருக்கிறார்கள், கொல்லப்பட்டிருக்கிறார்கள், காணாமல் போயிருக்கிறார்கள். இப்பொழுதும் இறந்தவர்களை எண்ணிக்கொண்டிருக்கிறோம், காணாமல் போனவர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். கூட்டு காயங்களிலும் கூட்டு மனவடுக்களிலும் கடந்த 5 ஆண்டுகளாக அழுந்தி கிடக்கும் ஒரு சமூகம் நாங்கள். இன்று வரையிலும் ஒரு கூட்டு சிகிச்சை அளிக்கப்படவில்லை. ஆனால் தேசியத்தின் பேரால் ஆயிரக்கணக்கானவர்கள் கொல்லப்பட்டு காணாமல் போய் அங்கங்களை இழந்து சொத்துக்களை இழந்து இருக்கிறார்கள். தேசியம் என்றால் என்ன என்று கேட்டார்கள். ஒரு பொதுப்பரப்பை அதை பற்றி சரியான விளக்கம் தருவதில்லை. உண்மையில் தேசியம் என்றால் என்ன? தேசியம் ஒரு கீழத்தைய கருத்துருவம் அல்ல, ஒரு மேற்கத்தைய கருத்துருவம். 18ஆம் நூற்றாண்டின் பின்னிருந்து அது விளக்கமாக தெரிய தொடங்குகிறது. கைத்தொழில் புரட்சியின் விளைவாக, பிரெஞ்சு புரட்சியின் விளைவாக, அமெரிக்கா முன்னெடுக்கப்பட்டதன் விளைவாக உருவாகிய ஒரு புதிய சூழல் தொலைத்தொடர்பு சாதனங்களின் சூழ்ச்சியும் உட்கட்டுமான சூழ்ச்சியும் அதிகரித்த உற்பத்தியும் அதிகரித்த உபரியும் இதன் விளைவாக சமூகம் ஒரு தொகுதியாக இணைக்கப்படுகிறது. ஐரோப்பா இப்படி இணைக்கப்பட்டுக் கொண்டு விளைக்க கருத்துக்களை கைமாறுவதிலும் கருத்துக்களை இடையூறுவாக்குவதிலும் முன்னமிருந்த தடைகள் அகற்றப்படுகின்றன. இத்தகைய ஒரு பின்னணியில் தான் தேசிய அலைகள் எழுச்சி பெற தொடங்குகின்றன. ஐரோப்பிய அனுபவத்தை பொறுத்தவரை ஜெர்மனியின் வீழ்ச்சியடைவு, இத்தாலியின் வீழ்ச்சியடைவு, ரஷ்ய புரட்சி என்பவற்றின் கூடவே தேசியம் பற்றி விளங்கிக் கொள்ளப்படுகிறது. ஆனால் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க அனுபவங்களை பொறுத்தவரை தேசியம் என்பது காலனித்துவத்துக்கு எதிரானது என்ற பொருளில் விளங்கிக் கொள்ளப்படுகிறது. தேசியம் என்று வரும்பொழுது ஐரோப்பிய அனுபவங்களுக்காக பேச முற்படுகிற
ஆயிரம் ஆண்டுகளில் மன்னர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்களில் ஒருவர். அவர் தேசியத்திற்கு கடும் எதிரியாக இருந்தார். அவர் தேசியத்தை ஒரு மனநோய் என்றே கருதுகிறார். ஏனென்றால் அது ஒரு ஜூத மன்னனின் கதை. நாசிசத்தால் பெற்ற விளைவுகளாக ஒரு ஜூத மன்னன் அப்பொழுது ஒரு முடிவுக்கு வருகிறது. ஆனால் நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. எனவே தேசியம் என்ற உணர்ந்து கொள்ளப்படுகிறது. ஐரோப்பா தேசியத்தின் பேராளியை பல யுத்தங்களை கண்டிருக்கிறது. 30 ஆண்டு கால யுத்தம், 60 ஆண்டு கால யுத்தம், 100 ஆண்டு கால யுத்தம் என்று நடந்திருக்கிறது. ஹிட்லரின் முசோலினி வென்று வந்து நாசிசம் பாசிசம் என்று ஐரோப்பாவை கொண்டாடி இருக்கிறார்கள். இந்த அனுபவங்களுக்காகத்தான் ஐரோப்பாவில் ஒரு பகுதி அறிஞர்கள் தேசியம் என்பதை ஒரு ஒவ்வாற கருத்தாக பார்க்கிறார்கள். மார்க்சியர்கள் இதில் ஒரு விதமான விளக்கத்தை கொண்டிருந்தார்கள். மார்க்சிஸ்டுகளிலும் கூட இது ஒரு பரந்துபட்ட விவாத தரப்பாகவே இருக்கிறது. ஆனால் ஒப்புதலில் தேசியம் குறித்து துலக்கமாக சிந்தித்தவர்கள் மார்க்சிஸ்டுகள் தான். சரி, தேசியம் என்றால் என்ன? ஐரோப்பிய, குறிப்பாக கிழக்கைரோப்பிய, அதன் ஆசிய, ஆப்பிரிக்க, லத்தீன் அமெரிக்க அனுபவங்களுக்குள்ளாக சிந்தித்தால் தேசியம் என்பது ஒரு மக்கள் திரளின் கூட்டு பிரச்சனையாகும். ஒரு மக்கள் திரளின் கூட்டு பிரச்சனையை தேசியம் எனப்படுகிறது. அந்த பிரச்சனையை உருவாக்கும் காரணிகள் முற்போக்காகவும் இருக்கலாம், பிற்போக்காகவும் இருக்கலாம். ஒரு மக்கள் திரள் தன்னை ஒரு திரட்சியாக உணரும் பொழுது உருவாக்குற அந்த கூட்டு பிரச்சனையை தான் நாங்கள் தேசியம் என்று அழைக்கிறோம். இப்ப ஐரோப்பிய உதாரணங்களும் ஆசிய, ஆப்பிரிக்க உதாரணங்களும் வேறு. ஆனால் ஒரு மக்கள் திரளின் கூட்டு பிரச்சனை என்பது ஒரு உலக பொது அனுபவம். அந்த உலக பொது அனுபவத்தில் இருந்துதான் நான் அதை சொல்கிறேன். நான் கட்டளைக்குள்ளாக நான் அதை பார்க்கவில்லை. சொல்லி நான் அதை மேலும் சிக்கலாக விரும்பவில்லை. நான் அதன் பிரியோக வடிவத்தை பற்றி கலைக்கிறேன். தேசியம் என்றால் என்ன என்பதற்கு விக்கிபீடியாவில் பெரிய விளக்கம் இருக்கு. ஏற்கனவே சில அறிஞர்கள் எழுதிய மேற்கோள்கள் உண்டு. நான் அவற்றுக்குள் போக விரும்பவில்லை. யார் எதை சொன்னாலும் தேசியம் என்பது நடைமுறையில், பிரயோகத்தில் ஒரு மக்கள் திரளில் கூட்டு பிரச்சனையாகத்தான் இருக்கிறது. அது ஐரோப்பியர்களாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கர்களாக இருந்தாலும் சரி, ஆசியர்களாக இருந்தாலும் சரி. இந்த கூட்டு பிரச்சனையை எந்த காரணியும் உருவாக்கலாம். எந்த ஒரு கூட்டு அடையாளத்தின் பேரால் ஒரு மக்கள் திரள் ஒரு திமிரை உணர்த்துவதோ, ஒரு பெருமையை உணர்த்துவதோ, எந்த ஒரு கூட்டு பிரச்சனை, எந்த ஒரு கூட்டு அடையாளத்தின் பேரால் ஒரு மக்கள் திரள் ஒடுக்கப்படுகிறதோ, நசுக்கப்படுகிறதோ, சந்தேகிக்கப்படுகிறதோ, இடம்பெயர வைக்கப்படுகிறதோ, கூட்டு படுகொலைகளுக்கு ஆளாகிறதோ, இனப்படுகொலைகளுக்கு ஆளாகிறதோ, அந்த பொது அடையாளத்தின் பேரால் இருக்கிற அந்த பிரச்சனை தான், அந்த கூட்டு பிரச்சனை தான் தேசியம் என்று அழைக்கப்படுகிறது. இது உலகம் முழுதுக்குமான ஒரு பொது அனுபவம். ஆனால் இந்த கூட்டு அடையாளம் என்பது இதற்கு இடம் மாற முடியும். எங்களிடம் இருப்பதற்கும் இந்தியர்களிடம் இருப்பதற்கும் வேறுபாடு இல்லை. அதே போல இன்றைக்கு மேற்காசியாவில் எழுச்சி பெற்றிருக்கிற தேசிய அலைகளுக்கும் வேறு வழிகொண்டிருக்கு. அது பெருமளவு மதத்தால் தீர்மானிக்கப்படுகிறது. இந்த கூட்டு அடையாளம் மதம் சார்ந்ததாக இருக்கலாம், மொழி சார்ந்ததாக இருக்கலாம், இனம் சார்ந்ததாக இருக்கலாம், சாதி சார்ந்ததாக கூட இருக்கலாம். அது ஒரு குறுகிய வட்டமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு கூட்டு அடையாளத்தின் பேரால் மக்கள் தங்களை ஒன்றிணைக்கிறார்கள். இந்த கூட்டு அடையாளம் முற்போக்கானதாகவும் இருக்கலாம், பிற்போக்கானதாகவும் இருக்கலாம். உதாரணமாக சிங்கள பெண் தேசியம், அது ஒரு ஒடுக்கும் தேசியம். தமிழ் மக்களுடையது அந்த ஒடுக்குமுறைக்கு எதிரான, மார்க்சிஸ்டுகள் சொல்வது போல ஒடுக்குமுறைக்கு எதிரானது என்பதை ஒரு முற்போக்கான பாத்திரம் தான். ஒடுக்குமுறைக்கு எதிரான என்பது தமிழ் தேசியத்தின் முற்போக்கான முதல் பாத்திரம். எனவே தேசியம் என்பது ஒரு கூட்டு பிரச்சனை. இந்த கூட்டு பிரச்சனையை உருவாகக்கூடிய வேறுநிலை காரணிகள் பிற்போக்கானவர்களாக இருக்கலாம். இது உண்டு என்றபடியால்தான் ஐன்ஸ்டீனை போன்றவர்கள் அதற்கு எதிராக கலைக்க வேண்டி வந்தது. ஹிட்லர் உருவாக்கிய தேசியம் நாசிசமாக வந்தது. முசோலினி இத்தாலியை உருவாக்கி போட்டு அதற்கு வந்த தேசியம் பாசிசமாக வந்தது. இந்திய தேசியம் கொடுக்கப்படும் இனங்களுக்கு எதிராக இருக்கிறது. அமெரிக்க தேசியம் இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கும் ஏழைய சிறிய மக்கள் கூட்டத்துக்கும் எதிராக இருக்கிறது.
எனவே ஒரு தேசியத்தின் அடிப்படை கூறுகள் கட்டாய முற்போக்காளர்களாக இருப்போம் இல்லை. இப்போ ஒரு கேள்வி வரும். அப்ப பிற்போக்கான அடிப்படை உலகங்களிலிருந்து உருவாக்கப்படும் ஒரு தேசிய பிரச்சனையின் விளைவு இந்த இடத்தில் தான் அந்த குறிப்பிட்ட ஒரு தேசிய பிரச்சனையை முன்னெடுக்கின்ற, அந்த தேசிய உணர்வுக்கு வழிகாட்டுகின்ற, அந்த தேசிய உணர்வின் பெயரால் போராடுகின்ற இயக்கம், அமைப்பு, கட்சி என்பதன் பொறுப்பு உணரப்படுகிறது. அதாவது ஒரு மக்களின் கூட்டு பிரச்சனையை வழிநடத்துகிற கட்சி அல்லது இயக்கம், அதுதான் அந்த தேசிய பிரச்சனையை அதிகபட்சம் பிற்போக்கானதாக மாறாதவரை பார்த்துக் கொள்ள வேண்டியிருக்கிறது. ஐரோப்பிய அனுபவத்திற்காக, குறிப்பாக பிரெஞ்சு புரட்சி மற்றும் அமெரிக்க புரட்சி என்பவற்றின் விளைவாக ஐரோப்பிய ஆய்வாளர்கள் ஒரு கட்டத்தில் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்க வேண்டும். தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்கிறது. இதுதான் இந்த தேசியத்தை முற்போக்காக தீர்மானிக்கிறது. தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்க வேண்டும். மார்க்சிஸ்டுகள் இந்த இடத்தில் அவர்களுக்கு பொறுமை வந்தார்கள். தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்கும் போது அது ஒரு முற்போக்கான பாத்திரத்தையே அமையும். எந்த ஒரு தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்கிறதோ அது முற்றிருந்தால் அது வெளிவெளியும் தேசியமாக இருக்கும். அது மூடுந்தால் அது வெளிவெளியும் தேசியம் ஒரு கட்டத்தில் அதன் தேசிய அபிலாசங்கள் பூர்த்தி செய்யப்படும் பொழுது, அதன் தேசிய அச்சங்கள் அகற்றப்படும் பொழுது சர்வதேசமாக முடியும். உச்சுருங்கும் தேசியம் குறும் தேசியவாதமாக அப்படியே பூர்வீக போய்விடும். இக்கட்சி ஆகிவிடும். அது நாசகமாக பாசகமாக அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும். இப்படி பார்த்தால் தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்க வேண்டும். அது ஜனநாயகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை அந்த தேசிய விடுதலை போராட்டத்தை அல்லது தேசிய அரசியலை முன்னெடுக்கிற கட்சி அல்லது இயக்கம் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். அது அந்த கட்சியுடைய அல்லது இயக்கத்துடைய பொறுப்பு. தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருக்கிறதா இல்லையா என்பது வேறுநிலை காரணிகளாக அவர் முன்னிருக்கக்கூடிய பிற்போக்கான அம்சங்களை அகற்றுவதும், தேசியம் அதன் வேறுநிலையை தனப்போடு கொண்டிருக்கக்கூடிய இருளை ஜனநாயக ஒளிமொன்று விளக்குவதும் குறிப்பிட்ட அந்த விடுதலை அமைப்பின் அல்லது அந்த குறிப்பிட்ட தேசியத்தை முன்னெடுக்கின்ற கட்சியின் பொறுப்பு. இந்த விளக்கத்தின் நிலையில் தமிழ் தேசியம் எப்படி இருக்கிறது என்ற அடுத்த கட்டத்தில் நாங்கள் தமிழில் தேசியம் என்ற சொற்றொடர் 90க்கு பின்னுக்கு தாங்கள் தமிழரசு கட்சியின் ஒரு முக்கியத்துவமுடைய பிரகடனமாக கருதப்படுகின்ற திருமலை பிரகடனத்தில் அந்த சொல்லுக்கு முக்கியத்துவம் இல்லை. அதன் பின் பட்டுக்கோட்டை தீர்மானத்திலும் அதற்கு அவ்வளவு முக்கியம் தரப்படவில்லை. 90களின் பின்தான் தேசியம் என்ற சொல் அதிக அடுத்ததுக்குரியதாக மாறுகிறது. குறிப்பாக ஐபிகே புராண மோதலின் மேல் ஐபிகே வெளியே போகும்போது ஒரு பெரிய நிலப்பரப்பு விடுதலை இயக்கத்தின் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது. ஒரு நடைமுறை அரசை அவர்கள் அனுபவத்தையாக கட்டியெழுப்ப தொடங்குகிறார்கள். ஒரு உலகில் பெரிய வல்லரசு ஒன்றை, 4வது பெரிய படை ஒன்றை துரத்திவிட்டோம் என்கிற அந்த நிர்வாகம், அது மேலால் கிடைத்த ஒரு நிலத்தை நிர்வகிக்கும் ஒரு நடைமுறை அரசின் ஓட்டமும் இவற்றின் பின்னணியில் தேசிய தலைவர் என்கிற அடைமொழிகளை வந்து சேர்க்கின்றன. உண்மையில் அந்த அடைமொழியை கொண்டு வந்தது வெளிச்சம் நாடுகள். அதிக பிரபலியமாக ஒரு கட்டத்தில் பிரபலியமாக இருந்து இப்பொழுது ஒதுங்கி போன ஒரு இலக்கிய கட்டாக்கான அந்த வார்த்தையை முதலில் பிரயோகித்தார். தேசிய தலைவர் என்ற வார்த்தையை அதுக்கு முன்வரை திருமணத்திற்கு இந்த இயக்கத்தின் தலைவரும் இந்த இயக்கத்தின் பிரதான தளபதியும் அல்லது செயலாளர் நாயகம், பொதுச் செயலாளர் போன்ற வார்த்தைகள் அதில் பிரயோகத்தில் இருந்தன. தேசிய தலைவர் என்ற பிரயோகம் 90களில் தான் தொடர்ந்தது. 90களில் இருந்து அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு இன்னும் ஆழமாக ஸ்தாபிக்கப்பட்டது. குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் மோதலில் இருந்த அமைப்புகள், இயக்கங்கள் குறிப்பிட்ட அந்த இயக்கத்தின் தலைவருக்கு ஏற்றுக்கொண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பை உருவாக்கும் போது அந்த தேசியம் என்ற வார்த்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியதாக மாறுகிறது. ஆனால் அந்த தேசியத்தின் பேரால் போராட்டம் நடந்து 2009ஆம் ஆண்டு அது தோற்கடிக்கப்பட்டு விட்டது. ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்பட்ட பின்னரான கடந்த 5 ஆண்டு கால அனுபவத்தில் இருந்து நாங்கள் கரைப்போம்.
தமிழ் தேசியம் என்பது அது மெய்யான அர்த்தத்தில் ஜனநாயக உள்ளடக்கத்தை கொண்டிருந்ததா? அது பிற்படுத்தி மிதவாதிகள் இருந்த போதும் பின்னர் தீவிரவாதிகள் நான் இதில் போட்டுக்காட்டுவோம் ஆயிரத்தி தரப்புகளிடம் இருந்த போதும் அதன் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருந்ததா? இது முதலாவது கேள்வி. இந்த விளக்கத்தோடுதான் இத்தனை தியாகங்களும் இழப்புகளும் ஏற்பட்டன. திருச்சியிடம் சொன்னாள், எப்பொழுதும் ஆயுத போராட்டம் என்று வரும்பொழுது அதன் உள்ளடக்கத்தை ஜனநாயகமாக பேணுவது கஷ்டமாகவே இருக்கும். இது தமிழர்களுக்கு நிகழ்ந்தது. உள்ளடக்கத்தை முழு அளவிற்கு ஜனநாயகமாக பேண முடியாத ஒரு சூழல் தான் இருந்தது. உள்ளடக்கம் திருப்தியான அளவுக்கு ஜனநாயகமாக பேணப்படவில்லை. இடவாதிகளின் காலத்திலும் அந்த தேசியத்தின் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருந்தது என்று திருப்திப்பட முடியாது. இந்த கடந்த 5 ஆண்டுகளிலும் கூட தமிழ் தேசிய உருவாக்கப்பட்டு வரும்பொழுது அப்படி கிடைப்பதே இல்லை. அதன் பேரழிவுகள் நிகழ்ந்து முடித்த பின்னரும் பெருந்தியாகங்கள் செய்யப்பட்ட பின்னரும் ஒரு பெருந்தோல்விக்கும் பேரிழப்புக்கும் மேல் நாங்கள் தமிழ் தேசிய உருவாக்கம் என்று கதைப்பதே பிரச்சனை. ஆனால் கதைகளுடைய நிலையில் இருக்கிறோம். கடந்த 5 ஆண்டுகளிலும் கூட தேசியத்தின் உள்ளடக்கம் இயன்றளவுக்கு ஜனநாயகமாக மாற்றப்பட்டிருக்கிறதா? இந்த ஒரு கேள்வி. ஜனநாயகம் நாங்கள் கருதுகிறோம். ஜனநாயகம் என்பதை எங்களுக்கு ஒரு ஐரோப்பிய இறக்குமதிதான். அது எங்களுடைய தோட்டத்தில் பழுத்த கனி அல்ல. அது ஐரோப்பியர்களிடம் எங்களுக்கு இறக்குமதி செய்யப்பட்டது. அது ஐரோப்பிய நிலவரத்தில் வளர்ந்தது தேசியத்தின் போல. அது பிறகு எங்களுக்கு அந்த காலங்காலத்தின் மூலம் கொண்டு வரப்படுகிறது. எனவே அது எங்களுடைய தோட்டத்தில் பழுத்த ஒரு கனி அல்ல. எனவே நாங்கள் ஜனநாயகத்தை பற்றி கதைக்கும் போது கூட சாத்தியமான ஜனநாயகம் என்றுதான் கதைக்கலாம். ஒரு இன ஒடுக்குமுறை ஒரு சிறிய தேசிய இனம் தான் கூட்டு அடையாளத்தின் பேரால் துன்பப்படுவதாக கருதப்படுவது ஆக்கிரமிப்படுவதாக கருதும் அந்த சூழலே ஜனநாயகம் என்ற ஒரு சூழல் தான். முழுவதும் அந்த தமிழ் மக்களின் ஜனநாயக உரிமைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் தமிழ் மக்கள் ஒரு கூட்டு அடையாளத்தின் பேரால் தாங்கள் ஒடுக்கப்படுகிறோம் நசக்கப்படுகிறோம் என்று உணர்ந்த ஒரு நிலை, அந்த கூட்டு பிரச்சனை ஒரு தெரிந்து கொள்ளும் நிலை பெறாது. எனவே ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க ஜனநாயகங்கள் எனப்படுகிறவையே திருமணங்களுக்கு அவர்களுடைய சொந்த தோட்டங்களில் விளைந்த கனிகள் அல்ல. இலங்கை ஐரோப்பாவும் அதுதான் இடம். சரி, மேற்கு ஐரோப்பாவும் மட்டுமே கெட்டு போச்சு. மேற்கு ஐரோப்பாவிலும் கூட ஸ்னோடோன் விக்கிலீக்ஸ் போன்றவர்களின் அறிவிப்பில் மேற்கு ஐரோப்பிய ஜனநாயகம் எனப்படுவது கூட ஒட்டு பார்க்கும் ஜனநாயகம் ஒட்டு கேட்கும் ஜனநாயகம் ஒரு நிலையாக இருக்கிறது. அப்ப மேற்கத்திய ஜனநாயகம் என்பது கூட இல்லை. மேற்கத்திய ஜனநாயகம் என்பது கொச்சர்களின் ஜனநாயகமாக தெரிவித்திருக்கும் போது நிலையில் 3வது நாடுகள், குறிப்பாக ஆசிய ஆப்பிரிக்க லத்தீன் அமெரிக்க நாடுகள் தங்களுடைய ஜனநாயகத்தை அந்த முழுவளவிற்கு ஒரு முழு விகசிப்பான ஜனநாயகத்தை பற்றி கற்பனை செய்ய முடியாது. எனவே தேசியத்தில் உள்ளடக்கம் ஜனநாயகமாக இருப்பது என்பது நாங்கள் ஒரு ஐரோப்பிய முன்மாதிரியை ஒழுங்க பின்பற்ற முடியாது. சாத்தியமான ஒரு ஜனநாயகத்தை தான் நாங்கள் யோசிக்கிறோம். சரி, அப்படி பார்த்தால் தமிழ் தேசியம் என்பது அதன் உள்ளடக்கத்தை எப்படி சாத்தியமான ஒரு ஜனநாயகத்தை கொண்டதாக மாற்றுவது? நாங்கள் ஏற்கனவே பார்த்தபடி நடைமுறையில் தமிழ் தேசியம் என்பது ஒரு இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது. தமிழ் தேசியம் என்பது அது நாங்கள் பார்க்கின்ற அந்த ஐரோப்பிய அனுபவங்களுக்குள்ள முழுக்க பொருத்தி வருவதற்காக இல்லை. அது முழுக்க சுதேசத்தை நிற்கலாம் ஒரு எதிர்ப்பாக, ஒரு தென்தேசிய ஒடுக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பாகத்தான் அது வளர்கிறது. ஒரு எந்த கூட்டு அடையாளத்தின் பேரால் அந்த மக்கள் வதைப்பட்டார்களோ ஆக்கிரமிப்பட்டார்களோ அந்த கூட்டு அடையாளத்தின் பேரால் கொண்டு திரண்டார்கள். அந்த கூட்டு பிரச்சனையை தான் நாங்கள் தமிழ் தேசியம் கருதுவோம். அந்த கூட்டு பிரச்சனை பெரும்பாலுக்கு இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது. எங்களுடைய அரசியல்வாதிகள், எங்களுடைய ஊடகங்கள், எங்களுடைய ஆய்வாளர்கள் பலரிடமும் கேட்டால் இந்த பதில் அந்த தமிழ் தேசியம் என்பது ஒரு இனமான அரசியலாகத்தான் கூறப்படும். சிங்கள இனமான அரசியலுக்கு எதிரான தமிழ் இனமான அரசியல் அல்லது சிங்கள இனமான அரசியலில் இருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் வகையில் உருவான ஒரு தமிழ் இனமான அரசியல். தேசியம் என்பது தமிழ் மக்கள் மத்தியில் இனமான அரசியலாகத்தான் விளங்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த இனமான அரசியலின் உள்ளடக்கத்தை எப்படி ஜனநாயகமாக பெறுவது?
இந்த இனமான அரசியலை அதன் உள்ளடக்கத்தை ஜனநாயகமாக அந்த பணி ஊடகங்கள் என்ன செய்ய முடியும்? இப்பொழுது மூன்றாவது விடையிட்டாலும் அவர் எடுத்துக்கொண்ட தலைப்பு உள்ளதான் தமிழ் தேசியமோ தமிழ் ஊடகங்கள். தமிழ் ஊடகங்கள் தமிழ் தேசிய உருவாக்கத்தில் அல்லது தமிழ் தேசியத்தில் ஜனநாயக இதயத்தை பலப்படுத்துவதில் தமிழ் ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய தேசிய கடமை எது? அல்லது தமிழ் தேசியங்கள் தமிழுக்கு ஒரு தேசிய ஊடக கொள்கை என்று ஒன்றை சொல்லுமாக இருந்தார்கள். அது என்ன? தமிழ் தேசிய ஊடக கொள்கை என்று சொல்லக்கூடியது என்னவென்றால் தமிழ் தேசியத்தில் ஜனநாயக இதயத்தை பலப்படுத்துவதுதான். தமிழ் தேசியம் அதன் புறவுருவத்தை பொறுத்தவரை இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது. அதன் மேல்நிலையில் இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது. அதன் உள்ளடக்கத்தை ஜனநாயகமாக போயிட வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு உண்டு, அறிஞர்களுக்கு உண்டு, ஆய்வாளர்களுக்கு உண்டு, செயற்பாட்டாளர்களுக்கு உண்டு, ஊடகவியலாளர்களுக்கு உண்டு. ஊடகவியலாளர்கள் அந்த இடத்தில் இந்த தேசிய உள்ளடக்கத்தை எந்த அளவுக்கு ஜனநாயகமாக்கலாம் என்பதை சிந்திக்க வேண்டும். தமிழ் தேசிய பொறுப்பு தமிழ் ஊடகங்களுக்குரிய தேசிய கடமை அதுவாகத்தான் இருக்க முடியும். மார்க்சிஸ்டுகள் கூறுவார்கள், கருத்து மக்களை தட்டிக் கொண்டால் அது சக்தியாக உருவெடுக்க வேண்டும். திருமதி கோவிலாமாரியர்கள் கூறியது போல ஒரு பாசிட்டிவ் கருத்து தொடர்ச்சியாக திரட்டப்படும் பொழுது அது சக்தியாக மாறுகிறது. கருத்து மக்களை கட்டிக் கொண்டால் அது சக்தியாக உருவெடுக்கும். ஆனால் தீவிரம் என்னவென்றால் உலக அனுபவம் கருத்து மக்களை கட்டுவதை விட எப்பொழுதும் எரியக்கூடிய நிலையில் இருக்கிற இனம், மதம், மொழி போன்ற உணர்ச்சிகரமான அம்சங்களை மக்களை எதிர்த்து தட்டிக் கொடுக்கிறது. அதன் விளைவைத்தான் இலங்கைக்கு தொடர்ச்சியாக அனுபவிக்கிறது. எப்பொழுதும் எரிவெளி நிலையில் இருக்கின்ற இந்த உணர்ச்சிகரமான விவகாரங்களை சக்கரத்து மக்களை கட்டுகின்றன. கருத்து கட்டுவதை விட தமிழ் மக்களின் நிலையும் அப்படித்தான் இருக்கிறது. இருந்தால் ஒரு கூட்டு அடையாளத்தின் பேரால் வதைப்படுகிற மக்கள் அதற்கு எதிராக சிந்திக்க அந்த கூட்டு அடையாளத்தை நிலைநிறுத்த முயற்சிப்பார்கள். இப்படி கூட்டு அடையாளத்தை அவர்கள் நிலைநிறுத்த முயற்சிக்கும் போது அவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால் திரும்ப திரும்ப இனமான அரசியலை தான் முன்னெடுப்பார்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்று கூட. எந்த அடையாளத்தின் பேரால் அவர்கள் தங்களுடைய ஒரு நிச்சயமின்மையை பாதுகாப்பின்மையை உணர்கிறார்களோ அந்த அடையாளத்தின் பேராளர்கள் இனமான அரசியலை தான் அவர்கள் முன்னெடுப்பார்கள். எங்கள் மத்தியில் தமிழ் தேசியம் என்று விளக்கிக் கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த இனமான அரசியல் தான். நமது பத்திரிகைகளும் அந்த இனமான அரசியலை தான் எதிர்க்கிறது. தேசிய கருத்துருவாக்கம், தமிழ் தேசிய கருத்துருவாக்கம் என்று வருகிற ஊடகங்கள் வெகுஜன ஊடகங்களாக வளர்ச்சி பெறவில்லை. அதனால இனமான அரசியலை எப்பொழுதும் ஒரு வாட்பேட்டில் வச்சிருக்கிற ஊடகங்களால் வெற்றி பெறுகின்றன. கட்டளையா நமது ஊடக உலகம் என்பது சில முதலாளிகளின் கைகளில் இருக்கிறது. நிறுவனங்களாலும் பொதுநோக்குடைய சேர்ந்து உருவாக்குகிற கூட்டுகளாலும் வெளியிடப்படுகிற ஊடகம் என்று ஒன்று கிடையாது. கட்சிகளால் வெளியிடப்படும் ஊடகங்கள் உண்டு, அல்லது தனிப்பட்ட அரசியல்வாதிகளால் வெளியிடப்படும் ஊடகங்கள் உண்டு. ஆனால் அவையெல்லாம் வெகுஜன ஊடகங்களாக வளர முடியவில்லை, தோற்று போயின. வெகுஜன ஊடகங்களாக வெற்றி பெற்ற ஊடகங்கள் அனைத்தும் சராசரி தமிழ்தனத்தோடு அந்த இனமான அரசியலை முன்னெடுக்கும் ஊடகங்களாகத்தான் காணப்படுகின்றன. கருத்துருவாக்கம் என்று வருகிற ஊடகம் ஒரு கட்டத்துக்கு மேல் வெற்றி பெறுகிறது. எங்களிடத்தில் கருத்துருவாக்க ஊடகமாக இருக்கிற ஊடகம் அந்த ரேசில முன்னுக்கு வர முடியாது. பதிலாக இதமான அரசியலை அப்படியே தெரிந்து வைக்கிற ஊடகம் தான் இருக்கிறது. ஊடக முதலாளி பெரும்பாலும் தேசியராக இருப்பதை என்றால் ஊடகமுடைய முதலாளிக்கு இன எல்லைகள் கிடையாது. அவருக்கு மார்க்கெட் எல்லைகள் தான் உண்டு. ஒரு கட்டத்தில் மார்க்கெட்டுக்கு எல்லை கிடையாது. ஊடக முதலாளிக்கு தேசியம் தேவையில்லை, ஆனால் ஊடகத்துக்கு தேசியம் தேவை. ஊடகத்தை விற்கிறது சொன்னால் தேசியம் என்பது நாங்கள் இனமான அரசியல். ஊடகம் விற்கப்பட வேண்டும் என்று சொன்னால் இனமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும். ஆனால் ஊடக முதலாளி இந்த பொக்கெட்ல கை வைக்க அமர்த்தணும். எப்படி என்று சொன்னால் அதாவது இனமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும், அதுவும் செயலுக்கு போகாத இனமான அரசியலாக இருக்க வேண்டும். செயலுக்கு போனால் ஊடக முதலாளிக்கு அது எதிராக இருக்கும்.
எனவே தனிப்பட்ட நபர்களிடம் ஊடகங்கள் இருக்கும் வரை தேசிய கருத்துருவாக்கம் அதன் பூர்ண நிலையை அடைய முடியாது. மறுபடமாக தமிழ் தேசிய கருத்துருவாக்கம் என்று சொல்லிக்கொண்டு புறப்பட்ட சில ஊடகங்கள் ஐரோப்பாவில் படுத்து விட்டன. பலரும் அதை யோசிப்பீர்கள் எனக்கு தெரியாது. அண்மை மாதங்களில் ஒரு பெரிய சலிப்பு எங்கள் மீது பரவ தொடங்கிவிட்டது. மாகாண சபையை உருவாக்குவதற்கு முன்பின்னாக வந்த ஒரு எழுச்சி, ஒரு இதமான அலை எழுச்சி அப்படியே வடிந்து போய்விட்டது. இப்பொழுது பரவலாக ஒரு செழிப்பு வந்துவிட்டது. ஐரோப்பாவில் தமிழ் தேசிய கருத்துருவாக்கம் என்று புறப்பட்ட ஊடகங்கள் படுத்து எனக்கு தெரிய ஓரளவுக்கு தமிழ் தரப்பிலேயே தமிழ் தேசிய கருத்துருவாக்கம் என்பதனை புத்திபூர்வமாகவும் தர்க்கபூர்வமாகவும் முன்னெடுத்தோர் இணையதளம் கடந்த 3 கிழமைகளாக தன்னை அப்டேட் பண்ணலையே. முந்தைய கிழமைக்கு அப்டேட் பண்ணணும். இன்னொரு ஊடகம் விழுந்தது, கொஞ்சம் விழுந்து, ஆனா பெருசா இல்லை. இப்ப ஐரோப்பாவில் மற்றும் பெரிய அளவில் ஓடிக்கொண்டிருக்கிற ஊடகங்கள் யார் என்று சொன்னாலும் திருமணத்துக்கு வர்த்தக ரீதியாக வெற்றி பெற்ற வர்த்தக இலக்குகளை கொண்ட ஊடகங்கள் எல்லாம் தேசிய கருத்துருவாக்கம் என்பது அவர்களுடைய இலக்கல்ல. கருத்தை பெற முடியவில்லை. ஆனால் இனமான அரசியலை அதன் உணர்ச்சிகளை பரப்பி கட்டளை விரிவாக்குகிறார்கள். அந்த சரிப்பு இப்ப தொடர்ந்து கூடிக்கொண்டே வருகிறது. மட்டுமல்ல, இங்கே யாராலும் கூட ஊடகங்களின் விற்பனை அந்த விகிதம் குறைந்து கொண்டே போகும். ஐரோப்பாவில் இருந்த இந்த துறையில் மிகவும் விற்பதமான ஒருவர்கள் 2 வருஷத்துக்கு முதல் கருத்து சொன்னார். என்னவென்றால் எங்களுடைய ஊடகங்கள் இணையங்கள் பெரும்பது வந்த வருடத்தில் 2 விஷயத்தை கையெழுத்து. ஒன்று அரசியல் தொகை, மற்றது செக்ஸ் தொகை, செக்ஸ் கேம்பஸ். ஒன்று பாலியல் விவகாரங்கள் தொடர்பான அந்த தொகை அதை பெருசாக்குறது. அரசியல் கோசி தெரிகிறதை கொடுக்கும். இதை கொண்டு போய் ஒரு கட்டத்தில் வளர்ந்து கொண்டு வந்து திடீரென்று ஒரு கட்டத்தில் எதுக்கு மிகவும் செய்கிறாங்க வந்துள்ள அப்படி அது சராசரியாக 30% சொன்னார். சொல்லி 3 ஆண்டு திருக்குரிய பெரும்பாலான ஊடகங்கள் அந்த வீழ்ச்சிக்கு வர தொடங்கிவிட்டன. ஐரோப்பாவில் இணையதளங்கள் திருமணத்துக்கு விழ தொடங்குவதாக சொல்லப்படுகிறது. அதில் இணையதளங்கள் ஐமாறிவிட்டன. இணையதளங்களை ஐமாற்றிக் கொண்டு விட்டார்கள். தவிர இங்கேயும் கூட ஊடகங்கள் ஒரு ஊடகத்தை இன்னொரு ஊடகம் வாங்க போக்குகிறது. ஊடகங்கள் தமிழ்நாட்டை கூட இந்த ஊடக சாம்ராஜ்யங்கள் விரிந்து கொண்டே போகிறது. கட்சிகள் நடத்தும் ஊடகங்களை எடுத்து பார்த்தால் துரதிருஷ்டவசமான உண்மை. நாங்கள் இந்த கட்சியின் லட்சியத்தை ஏற்காமல் விடலாம். ஆனால் 2000க்கு மேல பேப்பர் நீக்கிறதே இல்லை. வெளியில சொல்றது இஞ்சி போனா 3000 சொல்லிட்டாங்க. பெரும்பாலான கட்சிகள் நடத்தும் பேப்பர் எனக்கு தெரியாது. அதை சொல்றது 3000க்கு மேல போகல. ஆனா நாங்கள் கேள்விப்படுறதுபடி 2000க்கு மேல போகிறோம். தனிப்பட்ட அரசியல்வாதிகள் பேப்பர்கள் அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் இருக்கு. மட்டுமில்லை, உங்களுக்கு தெரிந்திருக்குமோ தெரியாது, வழியில் அந்த அமைப்பின் கட்டுப்பாட்டுக்குள் பெறக்கூடிய 3 லட்சத்துக்கும் குறையாத மக்கள் இருந்த காலத்தில் ஈழநாதம் பத்திரிகை வெளிவந்தது. ஒப்பீட்டளவில் தமிழ் தேசிய ஊடக தரப்பில் எனக்கு ஈழநாத விமர்சனங்கள் உண்டு. ஆனால் தமிழ் தேசிய ஊடக தரப்பில் தேசிய கருத்துருவாக்கம் என்பதை அதிகம் சீரியஸாக செய்த ஒரு பத்திரிகை, அதிகம் பொறுப்போட செய்வது. தவிர அதை செய்வதற்கான அதுக்குரிய தகவலும் அதுக்கு கூட இருந்தது. அதன் பேரான கலர்கள் இருந்தது. ஆனால் அந்த பத்திரிகை எவ்வளவு விற்கப்பட்டது தெரியுமா? 6000 தாண்டி 3 லட்சத்துக்குரிய மக்கள் தொகையில் 6000 தாண்டி 500 பேருக்கு ஒன்று என்ற விதத்தில் வரும். இங்கே இருக்கும் ஒரு கட்சியாளரிடம் கேட்டு உங்களோட பத்திரிகை உங்களோட கட்சி ஆதரவாளர்களுக்கு இருந்தாலே 5000 தாண்டி முடியாது. 1000க்கு மேல போகுது. 2000 மிஞ்சி போனாங்க. விற்க முடியவில்லை. ஆனால் இத்தனைக்கும் இந்த கட்சிகள் நடத்தும் பத்திரிகைகள் ஒப்பீட்டளவில் கருத்துருவாக்க பத்திரிகைகள், வெகுஜன பத்திரிகைகள் கருத்துருவாக்கம். அப்ப கருத்துருவாக்க பத்திரிகைகள் ஒரு கட்டத்துக்கு மேல் விற்கப்பட்டது. ஏன் நான் பதில் சொல்கிறேன். கண்டுபிடிப்போம். கருத்துருவாக்க பத்திரிகைகள் அன்னைக்கு நிலம் எப்படித்தான் இருக்கு. பொதுவான வாசகத்தாக குறைவாகத்தான் இருக்கு.
பக்கம் வந்து ஏன் நடுப்பக்கத்தில் கொண்டு வராங்க வியாபாரங்கள் நடுப்பக்கம் இருந்துட்டாங்க இந்த பக்கம் ஒழுங்குறாங்க இது ஏழு பக்கம் அவர் நடுப்பக்கம் விளக்க சினிமா பண்ணது தமிழ் ஊடகங்கள் நடுப்பக்கம் சினிமாவை ஒழுங்குபடுகிறது அப்ப அவர்கள் நடுப்பக்கம் தானே எங்களிடம் விதவிதமாக வைக்கிற பத்திரிகைகள் ஒன்று தலைவர் அரசியல் இருக்கும் அல்லது முழுக்க சினிமா இருக்கும் அல்லது வெடிக்கவரை சினிமா இருக்கும் முழுக்க அரசியல் இருக்கும் இப்படித்தான் ஓடும் இப்படித்தான் ஓடும் கருத்துருவாக்க பத்திரிகைகள் வரும் பொழுது அது ஒரு கட்டத்துக்கு இங்கே விற்கப்பட்டது என்றால் மக்களை அரசியல்மயப்படுத்த வேண்டிய அர்த்தம் அல்லது தேசிய கருத்துருவாக்கம் போகிய அளவுக்கு செலுத்தவில்லை என்ற அர்த்தம் இனமான அரசியலை முன்னெடுக்க வேண்டும் அது செயலுக்கு போக இனமான அரசியலாக இருக்கும் பொழுது அந்த பத்திரிகையின் விற்பனை பிறப்பு அப்படியே அதிகரிக்கும் பொதுவாக ஊடகங்களை பொதுப்போக்கின் அடிப்படையில் இரண்டு வகைப்படுத்தலாம் ஒன்று ஒரு சமூகத்தை அப்படியே பிரதிபலிக்கும் ஊடகங்கள் மற்றது சமூகத்துக்கு வழிகாட்டும் ஊடகங்கள் பெரும்பாலும் ஒரு மாஸ் மீடியாவாக வெளிப்படுத்துற ஊடகம் என்பது அந்த சமூகத்தை அப்படியே பிரதிபலிக்கும் ஊடகம் தான் அந்த சமூகத்தை பிரதிபலிக்கும் ஊடகம் அந்த சமூகத்தின் பலத்தையும் பலவீனத்தையும் பிரதிபலிக்கும் கொஞ்சம் அரசியல் கொஞ்சம் செக்ஸ் கொஞ்சம் சினிமா கொஞ்சம் நாவல் இப்படி எல்லாத்தையும் கிளம்பிக்கிறார்கள் அந்த மக்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் அதையும் போடும் பிரச்சனை என்னென்றால் மக்கள் எதுவாக இருக்கிறார்களோ அதை பிரதிபலிக்கும் ஆனால் உன்னதமான ஊடகம் என்பது அப்படி அல்ல உன்னதமான ஊடகம் ஒரு கட்டத்தில் இருந்தால் மக்களை பிரதிபலிக்கலாம் ஒரு கட்டத்துக்கு மேல் அது மக்களை ஏதோ ஒரு வழியை செலுத்த வேண்டும் அது மக்களுக்கு ஏதோ ஒரு வழியை வழிகாட்ட வேண்டும் ஆனால் எங்களிடம் மக்களுக்கு வழிகாட்டுவதை விடவும் மக்களை பிரதிபலிப்பது சுலபமாக இருக்கிறது மக்களை பிரதிபலித்தால் மக்கள் அதை கூட வாங்குவார்கள் வழிகாட்ட புறப்பட்டால் கருத்துருவாக கொண்டு போனால் ஒரு கட்டத்துக்கு மேல் நிற்க முடியாது இது ஒரு தீவிரமான நிலை அதாவது தமிழ் தேசியத்தின் உள்ளடக்கத்தை இத்தகைய ஒரு பின்னணியில் எந்த அளவுக்கு ஜனநாயகமாக மாற்றுவது அதாவது நான் ஜனநாயகமாக மாற்றுவதற்கு கருவது எதுவும் சொன்னாலும் அதன் பிரியோகத்திலே தமிழ் தேசியம் என்பது ஒரு இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது அதன் உணர்ச்சி செலவிலிருந்து எந்த அளவுக்கு வெளியிட்டு அறிவுபூர்வமான ஒரு தளத்திற்கு பிரதிகள் செய்ய வேண்டும் அதை எந்த அளவுக்கு அறிவுபூர்வமான விவாதங்களுக்குரியதாக மாற்றுவோமோ அந்த அளவுக்கு அது ஜனநாயகத்தை கிட்டவர் அப்படி அறிவுபூர்வமான விவகாரங்களை கையாள புறப்பட்டால் பத்திரிகைக்காக ஊடகம் படுத்தது அதாவது கடந்த சில ஆண்டுகளில் குறிப்பாக மாகாண உருவாக்கத்திற்கு பின் வந்த அந்த எழுச்சி அப்படின்னு வாங்கி போக ஐரோப்பா ஆங்கில இளைஞர்கள் தனது வீழ்ச்சியை காட்டுவோம் அடுத்த ஆண்டு ஒரு தேர்தல் ஆண்டாக அறிஞப்பட்டது சில அடுத்த ஆண்டு திரும்பவும் ஒரு இனமான அரசியலை ஒரு இனமான அறிவை போட்டியிட முயற்சிக்கிறார் ஆனால் அது கஷ்டம் கடந்த 5 ஆண்டுகளில் 2 தடவைகள் இனமான அரசியலை இனமான அறிவை போட்டிவிட்டார் மறுபடியும் ஒரு தேர்தலில் அதை செய்ய முடியுமா இது ஒரு 5 ஆண்டுகளுக்குள் அந்த பழைய அனுபவத்தின் அடிப்படையில் வாக்காளர்கள் சிந்திப்பார்கள் என்று பார்க்கும்போது இருக்கிற சகிப்பை கடக்க முடியுமா என்கிற சந்தேகம் உண்டு இருக்கிற சகிப்பை கடக்க முடியுமா என்கிற சந்தேகம் உண்டு குறிப்பாக தமிழ் மக்களுடைய ஆயுத போராட்டம் தோற்கடிக்கப்படும் பொழுது உலகம் ஒரு ஒழுங்கில் இருந்தது கடந்த 5 ஆண்டுகளுக்குள் உலகம் ஒரு ஒழுங்கில் இருந்து பல்லுருவர் பல்லடங்க ஒழுங்கை நோக்கி மெல்ல அசைய தொடங்கிவிட்டது என்று கூறப்படுகிறது மோடியின் தந்தைக்கு பின் அது மேலும் ஊகிக்கப்படுகிறது பல்லுருவர் பல்லடங்க ஒழுங்கை நோக்கி உலகம் போவதாக கருதப்படுகிறது இந்த காலமாற்றத்தின் பின்னணியில் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு தங்களுடைய இனமான அரசியல் நான் அப்படியே சொல்கிறேன் தமிழ் தேசிய அரசியல் என்பது அதிகபட்ச இனமான அரசியலாகத்தான் இருக்கிறது தமிழ் மக்கள் தங்களுடைய இனமான அரசியலின் உள்ளடக்கத்தை ஆகக்கூடிய பட்சம் அறிவுபூர்வமானதாக மாற்றுவதற்குத்தான் தமிழ் மக்கள் தங்களுடைய அடுத்த கட்ட எதிர்காலத்தை நிச்சயமானதாகவும் பாதுகாப்பானதாகவும் மாற்றலாம் தமிழ் தேசியத்தின் உள்ளடக்கம் எந்த அளவுக்கு அறிவுபூர்வமானதாக பிரதிகீடு செய்யப்படுவதோ அறிவுபூர்வமானதாக மாற்றப்படுவதோ அந்த அளவுக்கு இந்த மக்கள் கூட்டம் தனது கூட்டு காயங்களில் இருந்தும் கூட்டு மனவழிகளில் இருந்தும் விடுபடலாம்
நன்றி.